வந்தே மாதரம். கர்மா கர்மா சோனியா பண்ண அக்கிரமத்துக்கு எல்லாம் கர்மா பிறந்திருக்கு. அமலாக்கத்துறை சிபிஐ ஊழலுக்கு எதிராக போராடுவது இல்லை, ராகுல் குற்றச்சாட்டு. யார் ராகுல்? ராகுல் யார்? அவங்க அப்பா பிரம்மச்சாரியாக இருந்தாரா, இவர் பிறந்துட்டாராம். அவங்க அப்பா எப்படி பிரம்மச்சாரியாக இருந்தார், இப்படி பிறந்தாருன்னு தெரியல. சரி, அதை விட்டு தொலைப்போம். சிபிஐன்னு ஒன்று இருந்தது இல்லை, ராஜீவ்காந்தி உங்கள் அப்பா வழக்கு விசாரிச்சு சிபிஐ அது கொலைக்கேஸையே முடிச்சப்பா. கொலைக்கேஸையே சும்மா ஒரு 26 எடுபிடிகளை பிடிச்சிட்டு உங்கள் மார்கரெட் ஆல்வா, உங்கள் ஆண்டி இருக்காங்கல்ல, கர்நாடக ஆண்டி, அவங்க தான் அவங்க அப்பனை ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போக சொன்னது. அவங்க ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டி மரகதம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போன்னு அவங்க அப்பனை அங்கே போக சொல்லிவிட்டு மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி தலைவர் உன் தொகுதிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு, நீ ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்லுது மார்கரெட் ஆல்வா. சரிதா? கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த மேடம். அதில் தலைவர் தன் கைப்பட எழுதின டூர் ப்ரோக்ராம், தமிழ்நாடு டூர் ப்ரோக்ராமை என் மே 20ஆம் தேதி தான் கொடுத்தாரு, அதை நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மார்கரெட் ஆல்வா. ஏன் போய் சொல்கிறாங்க? அதை நாங்கள் சிபிஐ விசாரிக்க மாட்டோம். விசாரிக்க முடியாது. ஏன் விசாரிக்க முடியாதுன்னா, எனக்கு கார்த்திகேயன் தான் விசாரிக்கணும். எங்கள் ஆத்துக்கார் கொலையை, எங்கள் வீட்டுக்கார் கொலையை, என் புருஷன் கொலையை, என் ஹஸ்பண்டு கொலையை, அவருக்கு இத்தாலி மொழியில் அது என்ன இருக்குன்னு தெரியளவு, அவர் கார்த்திகேயன் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மானா சோனியா மேடம். அவர் ஒரு மாதவரா சிந்தியா கூட ஒரு நாள் நைட்டு டெல்லியில் ஊர் சுற்றி வந்தாங்களே, சுப்பிரமணிய சாமி எழுதிக்கார், 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி போய் அடிபட்டு மாதவரா சிந்தியா ஆஸ்பத்திரி போனார். உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா ஆசைப்பட்டு கார்த்திகேயன் தான் எங்கள் வீட்டுக்கார கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரித்து மங்களம் மாட்டிட்டாங்க. ஆனால் இது ஒன்றும் பெரிய புதுசாக கிடையாது. சிபிஐ ஊழலுக்கு எதிராகலாம் போராடலை, சும்மா மிரட்டி அப்படியே. இப்போ ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன 2004 2014 வரைக்கும் உத்தம புத்திர ஆட்சியை நடத்துனீங்க? யாராவது ஒருத்தன் நான் ஜெயிலுக்கு போயிருக்கானா? 2004 2014 வரைக்கும் ஊழல் ஆட்சி நடந்தது. அந்த ஊழலில் இவரெல்லாம் பிடிச்சி தண்டிச்சிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், திகார் ஜெயிலுக்கு அமிச்சான், அவர் ஜாமீனில் இருக்கார், தடை வாங்கிட்டார், அப்படி ஏதாவது ஒன்று உண்டா? ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி வச்சு ஜாலியாக மிரட்டிட்டு இருப்பாங்க. நீங்களும் ஜாலியாக அப்படி பதில் சொல்லிக்கிட்டு ஒருத்தவரில் காட்டிக்கிட்டு சந்திராசாமி நமக கார்த்திகேயன் நமக. ஜெயஹிந்த்.